just few months ago when I was looking for an apartment to buy, I had a meeting with a big builder. Now, இப்போ நான் ஒரு சல்வார் போட்டிருக்கேன் because maybe I'm trying to be in muddy zone. But as Andrea normally, அப்பப்போ தான் போடுவேன், தினம்லாம் போட மாட்டேன். ஸோ ஜஸ்ட் a normal casual dress போட்டுட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் மீட்டிங் ரொம்ப பேடா போயிடுச்சு. நான் என்னதான் பண்ணேன், எந்த தப்பும் பண்ணலையே, எந்த தப்பும் சொல்லலையே. அப்புறம் சொன்னாங்க, இல்லம்மா நீங்க ஒரு சல்வார் போட்டுன்னு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நான் காசு கொடுத்துட்டு வீடு வாங்க ரெடியா இருக்கேங்க. ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார் a favor. ஆனாலும் பிகாஸ் ஐ எம் a single woman living alone at my level, எல்லாருக்கும் ஆண்ட்ரியா யாருன்னு தெரியும். ஆனாலும் அந்த மாதிரி மேரேஜ் வந்து தாலியெல்லாம் கட்டிக்கிட்டு பண்ணதில்ல. ஸோ அதனால வந்து என்னோட கழுத்தில் செயின்லாம் இருக்காது. நான் இங்கே வந்து வீடு தேடினப்போ ஐ எம் லிவிங் வித் மை ஹஸ்பண்ட். ஆனால் நான் வீடு தேடுறப்போ அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அவருக்கு டைம் இல்லை, வர முடியல. ஸோ நான் போய் தேடி பார்க்கும்போது என்னை டைரெக்டாக கேட்டாங்க உனக்கு, ஏன்னா குழந்தையும் நானும் மட்டும் போகிறோம். குழந்தைக்கு ஒரு 2 years. அப்போ அவங்க இங்கே சென்னை ஃபுல்லாக நான் ஃபேஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா 2 கொஸ்டின். நீங்கள் விடோவா, ஏன்னா கழுத்தில் செயின் இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து செப்பரேட்டாக வந்திருக்கீங்களான்னு. ஒரு 2 days நான் கண்டினியூஸாக ஆட்டோ வச்சு ஃபுல்லாக வீடு தேடிகிட்டே இருக்கேன். இதே கொஸ்டின் தான் வந்துட்டுருக்கு. அப்போது அடுத்த நாள் என்ன, நான் ஒரு கம்பல்ஷனுக்காக ஒரு செயின் வாங்கி, எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ அதாவது சொசைட்டி வந்து நம்மளை எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு, அப்புறம் ஒரு செயின் வாங்கி அதுக்குள்ளே தாலி நான் போட்டு அது எனக்கு பழக்கமே கிடையாது. ஸோ அது செயினை உள்ளே போட்டு நான் போய் நடித்ததுக்கப்புறம் தான் அந்த சொசைட்டி என்னை வந்து நம்புது, ஓ நீ மேரீட் அப்படின்னு. அப்போ தான் நினச்சிட்டே அது கோல்டு கூட கிடையாது, ஏதோ ஒரு இமிட்டேஷன் செயின், அதை வாங்கி உள்ளே போட்டு, அப்போ அந்த என்னோட நேர்மைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு இமிட்டேஷன் செயினுக்கு தான் வந்து இந்த சொசைட்டி வந்து அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு கொடுக்குது. அப்படிங்கும்போது இவங்க என்னன்னா ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா நீ ஆண்ட்ரியா நீ பெரிய ஆக்ட்ரஸாக கூட இருந்துக்கோங்க, அது மேட்டர் கிடையாது, ஆனால் என்கிட்ட வரும்போது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க. இதேனா இது ஃபுல்லாக அந்த ஹோல் சொசைட்டியுமே வந்து ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொசைட்டி. இது ஆண்மைய உலகம். இவங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். இப்போ அந்த ஆண்மைய சிந்தனைங்கிறது வந்து பெண்களுக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம போய் கேட்கும் போது என்னன்னா, அந்த ஹவுஸ் ஓனர் கேட்க மாட்டார், அந்த அம்மா தான் வந்து கேட்பாங்க. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அவள் கழுத்தில் தாலியே இல்லை அப்படிங்கிறத மட்டும் தான் அவர் சொல்லுவார். அவர் மட்டும் தான் டைரெக்டாக கேட்டான். ஆனால் இந்த அம்மா தான் வந்து என்னன்னா, அதுவும் லேடிஸுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காதுங்க. இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இருக்காது. டைரெக்டாக வந்து கேட்பாங்க, நீங்கள் விடோவா அப்படிம்பாங்க. என்ன விடோவா? இல்லைங்க எனக்கு ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காரு, அவர் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க, அதனால நான் தனியாக வந்தேன். இல்லை கழுத்தில் வந்து சார். அப்போது இந்த மாதிரி ஹார்ஷாக ஒரு கொஸ்டினை கேட்கக்கூடாதுங்கிறது கூட அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும், லேடிஸ் கேட்குறாங்க அப்படின்னு. பட் அந்த இது அழுத்தம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஆண்மைய சிந்தனை, ஒரு பெண்ணுக்குள்ளேயும் அந்த ஆண்மைய சிந்தனைங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொருத்தையுமே அது வந்து விதைக்கப்பட்டிருக்குன்னு தான் அது சொல்ல முடியும். இந்த மாதிரி ஏரியால விமன் தான் அது இன்னும் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வீட்ல வந்து அம்மாங்க கேக்குற questions are more harsher than the questions asked by the fathers. ஏன்னா நம்ம அப்பா கேட்குற கேள்விகளை விட சில கொஸ்டின்ஸ் வந்து அம்மாக்கள் தான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின், நீ ஏன் வந்து இங்கே போட்டு வைக்கல, நீ ஏன் இங்கே இதை பண்ணலை அதை பண்ணல, இந்த மாதிரி இந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஆண், அது ஹஸ்பண்டாக இருந்தால் கூட சரி, ஆண் இதாக இருந்தாலும் சரி, அதுக்காக ஆண்கள் வந்து இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ஜெனூன் நான் சொல்ல வரல. என்ன அப்படின்னா, இவங்களோட அந்த இதையும் வந்து பெண்களோட மனசுல ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா இங்கே நிறைய ஆண்கள் இருக்காம நம்ம ரொம்ப அகெயின்ஸ்டாகவும் பேச முடியாது.